ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியாவோட பொலிட்டிக்கல் டிபேட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபேட். ஸோ ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் 1 இயர் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இந்த டாப்பிக்கில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அந்த எல்லா டிஸ்கஷனும் புரிஞ்சுக்கணும்னா இந்த பேசிக்ஸ் முக்கியம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிகினருக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் வந்து டெக்னிக்கலாக யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஆங்கிளில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் பாயிண்ட்டுங்க, என்னோட நெரேட்டிவ் எப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு கன்க்ளூஷன் எப்படி இருக்காது. டிஃப்ரெண்ட் பிளாட் சொல்கிறேன், 2-3 ஆங்கிளில் சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு ஆங்கிளும் ஒவ்வொரு கான்செப்ட். லாஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அந்த மூணுத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்டோரி கிடைக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்தியாவை மற்ற எந்த கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணாலும் ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா சைனா வச்சுக்கலாம். ரஷ்யா சைனா இந்த கண்ட்ரியோட கம்பேர் பண்ணால் இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிக் பாயிண்ட் உங்களால் யோசிக்க முடியுதா? அங்கேயுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் அண்ட் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கும் இந்தியா மாதிரி. ஓகேவா? என்ன பாயிண்ட்னா ரஷ்யா வந்து ஒரே ஒரு இனம் தான் இருப்பாங்க, மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஒரு இனம் இருப்பாங்க. சைனாவிலையும் மெஜாரிட்டி ஒரே ஒரு இனம் இருப்பாங்க. அப்போ அந்த கண்ட்ரி முழுக்க மெஜாரிட்டி ஒரு இனம் இருக்கும்போது நிறைய ஸ்டேட் ஏன் உருவாக்குது? பெரிய கண்ட்ரி இல்லை. அப்போ ஒரு கவர்மெண்ட்டால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. வேற வழி இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸி ஆக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், பகுதி பிரித்து கொடுத்து இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம், பிரிச்சு தரோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸாக ரஷ்யான்ற கண்ட்ரியை டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டாக உருவாக்குறோம். ஓகேவா? இந்தியா அப்படி கிடையாது. உங்களுக்கு புரியுதுல்ல? எஸ், இந்தியாவில் ஒரு எத்தனை குரூப் கிடையாது, மல்டி எத்தனை குரூப் இருக்குது. யோசிக்க முடியுதா? எஸ், இந்தியா முழுக்க ஒரு கண்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சின்ன பகுதியிலையும் ஒரு மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களுக்கு ஒரு மொழி இருக்கும், அவங்களும் தனி இனமாக இருப்பாங்க, தனி கல்ச்சர், ஒரு 1000 வருஷம் ட்ரெடிஷன் இருப்பாங்க. பெங்காலி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு. ஸோ ஹிந்தியை தவிர்த்துட்டு இந்தியா முழுக்க ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் வாழ்ந்துருக்காங்க. அப்போ மற்ற கண்ட்ரிலாம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் உருவாகுதுன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட பர்பஸ் என்ன? அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்க. ஆனால் இந்தியாவில் கிடையாது. ஒவ்வொரு பகுதியும் நம்ம ஸ்டேட்டாக மாறதுக்கு என்ன காரணம்னா ஒவ்வொன்றும் ஓன் கல்ச்சர். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவர்மெண்ட்டால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரிக்குமான டிஃபரன்ஸ் புரிஞ்சுல. இப்போ இந்தியாவில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னா அது எதுக்காக கிடையாது? அந்த ஒவ்வொரு பகுதியும் என்ன யூனிட் கிடையாது? அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் கிடையாது. ஒவ்வொன்றுமே பொலிட்டிக்கல் யூனிட். அதாவது ஒவ்வொரு பகுதிக்குமே யூனிக் கல்ச்சர் இருக்கு, யூனிக் லாங்குவேஜ் இருக்கு, யூனிக் எத்தனிக் குரூப். அப்போ இந்தியாவில் என்ன கொண்டு வர முடியாதுன்னா யூனிட்டரி கொண்டு வர முடியாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா போடும், ஒரு விஷயம் சொல்லும், அந்த விஷயத்த ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டாக ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே பொலிட்டிக்கல் யூனிட். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் தரணும். இப்போ இந்தியாவில் ஒவ்வொரு யூனிட் என்னது? ஃபெடரலிஸ்டிக் யூனிட். ரீசன் ஃபார் ஃபெடரலிசம். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேறு வழி கிடையாது, பவர் கொடுத்து ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டு, லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டு. அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட எக்கனாமிக் லெவல், சோஷியல் லெவல் எல்லா பாலிசியும் அவங்க போட்டுக்கிறதுக்கு உரிமை உண்டு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அதிகமான பவர் இருக்கும். இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறது யார் இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? ரஷ்யா சைனாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோர் பவர். அவங்க சொல்கிறது எல்லாரும் கேட்டால் போதும், ஏன்னா ஒரே இனம். இங்கே அப்படியே ஆப்போசிட். ஒவ்வொரு இனங்களும் தன்னை டெவலப் பண்ணிட்டு எக்கனாமிக் பாலிசி, நம்ம ஊர் ஸ்டாலின் என்ன பண்ணுவார், மற்ற கண்ட்ரிக்கு போவார், தனக்கு பிடிச்ச பாலிசி கொண்டு வராரு, எல்லாம் கொண்டு வர முடியும். ஒவ்வொரு ஸ்டேட்டுமே தன்னை டெவலப் பண்ணிட்டே இருக்கும். இவங்க எல்லாரும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். இதான் தியரிட்டிக்கலா வாட் இஸ் ஃபெடரலிசம்னா. அப்போ இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியும் ஃபெடரலிசம் யூனிட். பட் ஆக்சுவலாக எப்படி யோசிச்சிங்களா, ஏன் ஒரு கண்ட்ரிக்குள்ளே, அதாவது ஒவ்வொரு பகுதியுமே தமிழ்நாடு, கேரளா, பெங்காலி ஒவ்வொரு பகுதியுமே தனி நாடாக போகிறது அளவுக்கு யூனிக்காக இருந்தாலும் ஏன் தனியாக போகாமல் எல்லாம் ஒன்றா இருக்காங்க? அதுதான் இந்தியாவோட யூனிக். ஆக்சுவலாக யூனிக் சொல்கிறத விட எல்லா ஸ்டேட்ஸும் செஞ்ச தியாகம் அது. என்ன ரீசன்? இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அடிமையாக இருந்துச்சு. அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் விடுதலை பண்ணுறதுக்கு, காலனிசத்துலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டேட்ஸும் தன்னோட ஐடென்டிட்டி விட்டுட்டு, ஓகே நம்மளோட லாங்குவேஜ் வேறு, பட் பரவாயில்ல ஒரு லாங்குவேஜ் கல்ச்சர் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்தியான்ற ஒரு நேஷனுக்காக போராடலாம். ஏன்னா ஒன்றா சேர்ந்து இது அம்மா பெங்காலிக்காரனும் தமிழ்நாடுக்காரனும் ஒன்று தான், நாங்கள் எல்லோரும் ஒரே கண்ட்ரி தான், என்ன பண்ணுறோம், ஒரு நேஷனலிஸ்ட் ஃபிலிம் உருவாக்கி போராட ஆரம்பிச்சு. போராடி விடுதலை கிடச்சிது. விடுதலை கிடச்சதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறோம், ஓகே ஒன்றாவே இருக்கலாம். பட் ஒன்றா இருக்கணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் அது ஃபெடரலிசம் இருக்கணும். ஸ்டேட்ஸுக்கு பவர் கொடுத்தா தான் ஒன்றா இருக்க முடியும். கரெக்டாக? ஸோ ஸ்டேட்ஸுக்கு பவர் கொடுக்குன்னு சொல்கிறாங்களே. ஃபெடரலிசம்னா 2 விஷயம் இருக்குது. இதில் ஒன்று வந்து நான் சொல்லிட்டேன், அகைன் சொல்கிறேன். இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட் என்ன யூனிட்? ஃபெடரலிஸ்டிக் யூனிட். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பவர் கொடுத்தாச்சு, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறது பவர் கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம இன்னும் வந்து ரியாலிட்டிக்கு போல. இந்தியாவோட ஃபெடரலிசம் வந்து குவாசி ஃபெடரலிசம் தான். அதாவது பார்க்க ஃபெடரலிசம் மாதிரி இருக்கும், பட் யூனிட்டரி எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பவர் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா ஸ்டேட்டுக்குள்ளே வர முடியும், எமர்ஜென்சி போட முடியும், இல்லை வந்து ஒரு பில்லை வந்து ஆக்டை மாற்றுறதுக்கான பவர் உண்டு. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஃபெடரலிஸ்டிக் யூனிட் தெரிஞ்சு போச்சு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தரல, வேறு வழி கிடையாது, கொடுத்து ஆகணும். என்ன ரீசன்? ஒவ்வொரு ஸ்டேட்டு யூனிக் கல்ச்சர் இருக்குது. அப்போ அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அவங்களால மட்டும் தான் முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா போட்டுச்சுன்னா எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற எல்லா இனங்களுக்கும் ஏற்ற மாதிரி லா போட முடியாது, டிஃப்ரெண்ட் ஆகும். ஒருத்தர் கல்ச்சர் டிஃப்ரெண்ட். ஸோ இண்டிபெண்டன்ட் பவர் கொடுத்து ஆகணும். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இந்தியாவில் ஃபெடரலிசம் இருக்குன்னா இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, வாட் இஸ் ஃபெடரலிசம்? என்னோட ஸ்டேட்டை நான் டெவலப் பண்ணிக்கிறேன், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். எனக்கு பவர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. இது ஃபெடரலிஸ்ட்ல ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நான் எந்த கண்ட்ரியில் இருக்கிறேன், இந்தியான்ற கண்ட்ரியில் இருக்கேன். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு பாலிசி வருது இல்லை, நேஷனல் லெவலில் பாலிசி வருது இல்லை,
அந்த பாலிசிலையும் நான் சொல்கிறத கேட்கணும், என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா ஃபெடரலிசம் 2.0 அது புரிஞ்சுல. எஸ், என் லெவல் என்னோட growth நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் லெவல் ஃபெடரலிசம். ஓகே. ரெண்டாவது, நான் இந்தியாவில் இருக்கிறேன்னா நான் சொல்கிறது இந்தியா கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஈஸியஸ்ட் மெக்கானிசம் என்ன? பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் லோக்சபா இருக்கா, எத்தனை சீட் இருக்குது? 540 சீட்டா? இந்த சீட்டை எல்லா ஸ்டேட்ஸ் என்ன பண்ணலாம்? பிரித்து கொடுத்துடலாம். அப்போ எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து யார் ஜெயிக்கிறாங்களோ என்ன பண்ணுவாங்க? லோக்சபாவுக்கு வருவாங்க. லோக்சபாவில் வந்து இந்தியாவுக்கு என்ன பாலிசி தேவையோ அதுக்கு அவங்க பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட பாலிசியில் எல்லா ஸ்டேட்டோட இன்ஃப்ளூன்ஸ் என்ன இருக்குது? இதான் இந்தியாவோட மெக்கானிசம். ஸோ இந்தியா ஃபெடரல் சொல்கிறது 2 காரணம். ஒன்று, தன்னை டெவலப் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ரெப்ரஸன்டேஷன், நம்ம ஸ்டேட் ரெப்ரஸன்டேஷனாக நமக்கு சில சீட்ஸ் இருக்குது. நம்ம என்ன எங்கே போகலாம்? பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு லோக்சபாவில் போயிட்டு நம்ம பாயிண்ட் சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் லோக்சபாவில் வந்து தனக்கு பிடிச்ச பாயிண்ட் சொல்லி இந்தியாவோட பாலிசி இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும். கரெக்டா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா, லோக்சபாவில் தமிழ்நாடுக்கு எத்தனை சீட்டு, கேரளாக்கு எத்தனை சீட்டு, யூபிக்கு எத்தனை சீட்டுன்ற எப்படி முடிவாகும்? பாப்புலேஷன் பேஸ் பண்ணி முடியும். லாஜிக் புரியுதா? எஸ். இப்போ யோசிங்களேன், பாப்புலேஷன் பேஸ் பண்ணி முடிவாகணும்னா நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு இனம் இருப்பாங்களே, ஒரு ஸ்டேட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அதிகமான சீட் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அப்படி பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு சண்டை போட்டிருக்காங்களே. இதுதான் மெயின் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியாவோட ஃபெடரலிசம். அகைன் சொல்கிறேன், இப்போ லோக்சபாவில் 540 சீட் இருக்குன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்தியாவுக்கு என்ன பாலிசி வரும்னு முடிவு பண்ணுறாங்க. கரெக்டாக? எஸ். அப்படி பார்க்கும்போது எந்த ஸ்டேட்லேருந்து அதிகமான மக்கள் லோக்சபாவில் இருப்பாங்க? ஹிந்தி பேசுகிற மக்கள். கரெக்டாக? யூபி, எம்பி பாப்புலேஷனும் அதிகம், நிறைய சீட்டும் கிடைச்சிருக்கும். ஸோ லோக்சபாவில் கால்வாசி இல்லை 30% அவங்க தான் இருப்பாங்க. அப்போது ஹிந்தி பேசுகிற மக்களால் இந்தியாவோட பாலிசி என்ன பண்ண முடியுது? இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியுதா? இப்போ யோசிங்களேன், நார்த் ஈஸ்டில் இருக்கிற மக்கள் பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு அவங்க எத்தனை சீட் கிடைக்கும்? அத்தனை சீட்டை வச்சுக்கிட்டு லோக்சபாவில் இந்தியாவோட பாலிசியை இம்பாக்ட் பண்ண முடியுமா? இதுதான் இந்தியாவோட ஃபெடரலிஸ்டில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின். என்ன காரணம்? லோக்சபாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் யூனிஃபார்ம் தரல. அதாவது தமிழ்நாட்டுக்கு 4 சீட்டு, கேரளாவுக்கு 4 சீட்டு, நார்த் ஈஸ்ட்டுக்கு 4 சீட் அப்படி தரல. பாப்புலேஷன் வைஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த ஸ்டேட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு லோக்சபா சீட் அதிகமாக இருக்கும். அவங்களால இந்தியாவோட பாலிசி இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும். இது புரிஞ்சுல? எஸ். இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷனில் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரெசென்ட் வரைக்கும் ஹிந்தி பேசுகிற மக்களோட பாப்புலேஷன் இருக்குல்ல, அவங்க டோட்டல் பாப்புலேஷனில் 36% இருந்து 43% அதிகமாயிட்டாங்க. லாஜிக் புரியுதா? எஸ். அப்போ லோக்சபாவில் 43% சீட்டு அவங்களுக்கு போக சான்ஸ் இருக்கு. கரெக்டாக? அப்போ இந்தியாவில் ஒரு பாலிசி கொண்டு வருதுன்னா மற்ற ஸ்டேட் சொல்கிற இன்ஃப்ளூன்ஸை விட ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு மட்டும் பாதிக்கு பாதி பவர் இருக்குது. கரெக்டாக? இந்த பர்சன்டேஜை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா இப்படி பண்ணிக்கலாம். ஹிந்தியில் ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா, ஹிந்தி பெல்ட்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க சராசரி 3 குழந்தை பெற்றுக்கிறாங்க அவங்களோட லைஃப் டைமில். ஆக்சுவலாக சொல்லணும்னா 3.5. அதுவே ஹிந்தியை விட்டுட்டு கொஞ்சம் டெவலப்டு ஸ்டேட்ஸ், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இவங்களோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், அதாவது ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா எத்தனை குழந்தை பெற்றுக்கிறாங்க சராசரி இந்த ஸ்டேட்டில் 1.6 1.8 தான். மேக்ஸிமம் ஒரு குழந்தை 2 குழந்தை தான். இங்கே மேக்ஸிமம் 3 குழந்தை 4 குழந்தை, டபுள் மடங்கு. இங்கே ஹிந்தினா யார் வருவா? யூபி, எம்பி, பீகார் இவங்களாம் வச்சுக்கலாம். ஸோ நேஷனல் ஆவரேஜ் வந்து 2.1, அதை விட கம்மியாக இருக்காங்க இந்த ஸ்டேட்ஸ். இந்த ஸ்டேட்டில் ஏன் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது? 1970s சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது ஃபியூச்சரில் இந்தியாவோட பாப்புலேஷன் தான் பிரச்சனையாக இருக்கும். அப்போ எல்லா ஸ்டேட்ஸும் பாப்புலேஷன் பாலிசியை போட்டு கண்ட்ரோல் பண்ணும், பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசி உருவாகணும்னு சொன்னாங்க. ஸோ கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் 1970s இருந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு போயிட்டு பாப்புலேஷன் லெவலில் குறைச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருந்த பாப்புலேஷன் லெவல் இருக்குல்ல, சேம் 3.5 சேம் தான். தமிழ்நாடும் அதான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு 50 years 60 years என்ன பண்ணியாச்சு? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை குறைச்சாச்சு, 1.6 கொண்டு வந்தாச்சு. பட் நமக்கு தெரியும்ல, பாப்புலேஷன் இஸ் பாலிடிக்ஸா? எஸ். ஸோ 1970s இருந்து டெவலப்டு ஸ்டேட்ஸ் பாப்புலேஷனை குறைச்சிடுச்சு. பட் 1970s இருந்து ஹிந்தி பெல்ட் இருக்காங்களே, அவங்க அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசியை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் எப்படி இருக்காங்க, 3.5 லெவல் இருக்காங்க TFR. இப்போ இந்த சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாஸ்ட்டாக எல்லா ஸ்டேட்லேயும் என்ன பாப்புலேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லோக்சபாவில் சீட்டை பிரித்து தரலாம் அப்படின்னு சொன்னால் என்ன ப்ராப்ளம் வரும்? இந்தியாவோட ஃபெடரலிசம் ஸ்பிரிட் என்ன ஆகிடும்? பிரேக் ஆகிடுமா? யோசிக்க முடியுதா? அகைன் சொல்கிறேன், 1970s இருந்து கேரளா, தமிழ்நாடு இந்த எல்லா ஸ்டேட்டும் ஒவ்வொரு வருஷமா 70s 80s 90s 2000 2010 2020 தன்னோட பாப்புலேஷனை குறைச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக 1970s இருந்து 2020 ஒவ்வொரு வருஷமா ஹிந்தி பெல்ட் என்ன பண்ணிருக்காங்க? பாப்புலேஷன் அதிகமாகிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக என்ன பாப்புலேஷனோ, இப்போ கரண்ட்டாக என்ன பாப்புலேஷனோ அதுக்கேற்ற மாதிரி பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் சீட்டை பிரித்து தரலான்னு சொன்னால் என்ன ப்ராப்ளம் வரும்? ஆல்ரெடி லோக்சபாவில் ஹிந்தி பாப்புலேஷனுக்கு அதிகமான இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குது. பட் இப்போ என்ன ஆகுது? அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது இல்லை? அப்போது பார்லிமெண்ட்டில் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஈக்குவல் வாய்ஸ் இருந்துச்சுன்னா ஃபெடரலிசம் ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? நல்லா இருக்குன்னு அர்த்தம். பட் இப்போ என்ன ஆக போகுது? இந்த ஸ்பிரிட் குறைய போகுது. என்ன ரீசன்? இந்த பார்லிமெண்ட்டில், அதாவது லோக்சபாவில் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளோட சீட் அதிகமாக போகுது. அப்போ ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு லோக்சபாவில் ஒரு மெஜாரிட்டி உருவாகுது. ஸோ மெஜாரிட்டேரியனிசம் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு எத்னிக் பீப்புள், ஹிந்தி பேசுகிற மக்கள் மட்டும் மெஜாரிட்டேரியனிசம் ஆகும், மற்ற லாங்குவேஜ் பேசுகிற மக்கள், பாப்புலேஷனில் கம்மியாக இருக்கிற மக்கள், அவங்க இந்தியாவில் மைனாரிட்டியாக மாற போகிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் லோக்சபாவில் எல்லாருக்கும் ஈக்குவல் வாய்ஸ் இருந்துச்சு. அந்த ஈக்குவல் வாய்ஸ் பிரேக் ஆகி சில பேரோட வாய்ஸ் அதிகமாக போகுது,
மற்ற மக்கள் வந்து பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா சீட் கம்மி. ஸோ இந்தியாவில் ஃபெடரலிசம் குறைஞ்சு போயிட்டு மெஜாரிட்டேரியனிசம் மைனாரிட்டியாக மாறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் வரப்போகுது. ஸோ இப்படி மாறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பயந்து தான் இதுக்கு முன்னாடி இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்த விஷயத்தில் கை வைக்கல. இந்த விஷயம்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் பார்க்கலாம். இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அதில் இருக்கிற ஆர்டிகல் 82 என்ன சொல்லுது? இந்தியாவில் எப்பெல்லாம் சென்சஸ் எடுக்கிறாங்களோ பாப்புலேஷன் ஆகும் அதிகமாக இருக்குமா? கடைசியாக எடுத்த சென்சஸ் எப்போ? 2011. ஓகே, இப்போ 1950 விட 2011 பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்டிகல் 82 என்ன சொல்லுது? ஒவ்வொரு தடவையும் சென்சஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் சென்சஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பாப்புலேஷனோட டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லோக்சபாவோட சீட்டை பிரித்து கொடுக்கணும். இதுக்கு பேர் என்ன? டீலிமிட்டேஷன். அதாவது லிமிட்டு மாறி இருக்கு, பாப்புலேஷன் சைஸ் மாறி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எத்தனை சீட்டு வேணுமோ அத்தனை சீட்டை என்ன பண்ணியாலும் கொடுத்தாகணும். இது நியூட்ரலாக சொன்ன பாயிண்ட், கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1971 ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. இந்தியா ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாப்புலேஷன் பார்க்குறாங்க. அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி லோக்சபா சீட்டை பிரித்து கொடுத்தாச்சு. 1970s அப்புறம் தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசி வருது. அடுத்த 10 இயர்ஸில் 15 இயர்ஸில் 20 இயர்ஸில் பாப்புலேஷனோட சைஸ் என்ன ஆகுது? மாறுதா? ஹிந்தி பெல்ட் பார்க்க அதிகமாக இருக்கும், டெவலப்டு ஸ்டேட் பார்க்க கம்மியாக இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் 1981 சென்சஸ் எடுத்தாச்சு. சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் 1981 பாப்புலேஷனவோ அதுக்கேற்ற மாதிரி லோக்சபா சீட்டை பிரித்து தரலாம்னு சொன்னாங்கன்னா டெவலப்டு ஸ்டேட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்களே. ஏன்னா லாஸ்ட் 10 இயரில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கும், மற்ற ஸ்டேட் பண்ணல. அப்போ எங்கள் வாய்ஸ் ஆகும் குறையும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. இது ஃபெடரலிசத்துக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு சொன்னதால இந்திரா காந்தி கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்சஸ் அதுக்கப்புறம் 81, 91, 2001, 2011 எல்லா டைம் பாப்புலேஷன் வந்து மாறிட்டே இருந்தாலும் அந்த பாப்புலேஷனை யூஸ் பண்ணி லோக்சபாவில் சீட்டு தர வேண்டாம். ஏன்னா அதில் இந்தியா முழுக்க ஒரே மாதிரி யூனிஃபார்மாக கிடையாது. சில ஸ்டேட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அவங்க வாய்ஸ் குறைஞ்சு போயிடும். அப்போ அது தேவையில்லை. 1971 தான் கரெக்டான சென்சஸ். என்ன ரீசன்? அந்த டைம்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் வரல. நேச்சுரலாகவே ஒரு ஸ்டேட்டில் என்ன பாப்புலேஷனோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டு கொடுத்த டைம் அது. அப்போ டீலிமிட்டேஷன் பண்ணணும்னா எப்போதுமே 1971 என்ன பாப்புலேஷனோ அதை பேஸ் பண்ணி தரலாம். இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாப்புலேஷன் இந்த டைம் வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். யார் சொன்னா? இந்திரா காந்தி கவர்மெண்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 1976 அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் 1971 ஃபாலோ பண்றோம். அடுத்த 25 இயர்ஸுக்கும் பாப்புலேஷன் மாறினாலும் அதை யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் வருது, பாப்புலேஷன் குறைச்ச ஸ்டேட்டுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது, அதனால 1971 பயன்படுத்தலாம். அடுத்த 25 இயர்ஸ்க்கு டீலிமிட்டேஷன் பண்ண வேணாம் லோக்சபா ஒத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அகைன் வாஜ்பாய் கவர்மெண்ட் வராங்க 25 இயர்ஸ்க்கு அப்புறம். அவங்க டைம்லையும் இந்த ப்ராப்ளம் வருது. அவரை சொல்லிட்டாரு இல்லை சேஞ்ச் பண்ண வேணாம், 1971 தான் கரெக்டானது. ஸோ அடுத்த ஒரு 25 இயர்ஸுக்கும் டீலிமிட்டேஷனை பயன்படுத்தி சென்சஸை பயன்படுத்தி லோக்சபாவை பிரிக்க வேண்டாம், சீட்ஸை தர வேண்டாம், அது ப்ராப்ளம் கொண்டு வரும். அந்த அடுத்த 20 பேர் சொன்னாங்களே, அது எப்போ முடியுது? 2026 முடியுது. இப்போ 2024, இன்னும் 2 வருஷத்துல 2026 லோக்சபாவோட கொடுத்த சீட்ஸ் இருக்குல்ல அதை மாற்றி ஆகணும். 1971 இருந்து 2011 பாப்புலேஷன் சைஸ் நிறைய மாறி இருக்கும். கண்டிப்பாக ஹிந்தி பெல்ட் அதிகமாக இருக்குன்னு அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு. டெவலப்டு ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கு. இந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக மோடி கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மேபி 2026 டீலிமிட்டேஷன் பண்ணலாம். லோக்சபாவோட சீட்டை வந்து 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி அகைன் ஸ்பிளிட் பண்ணி தரலான்னு ஒரு ஃப்ரெஷ் டீலிமிட்டேஷன் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குன்னு நியூஸ் வந்துருக்கு. ஸோ அதனால இந்த ஆர்டிகல். ஸோ நம்மளோட பாயிண்ட் என்னன்னா 2026 டீலிமிட்டேஷன் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது வந்து அவங்களோட இஷ்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் உண்டு. பட் ஒருவேளை டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸுக்கும் லோக்சபாவோட சீட் இருக்குல்ல அது ஃபேர் பிளேஸ் கிடைக்கணும். ஸோ ஃபேர் பிளேஸ் கிடைக்கணும்னா எல்லாருக்கும் கரெக்டான ஜஸ்டிஸபிளாக கிடைக்கணும்னா ஜஸ்ட் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி மட்டும் லோக்சபா சீட்டை பிரிக்கிறவங்கள டீலிமிட்டேஷன் பண்ணுறோம்ல அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது. நான் டெவலப்டு ஸ்டேட்ஸ் இருக்காங்க, பாப்புலேஷனை குறைச்சிருக்காங்க, அந்த அச்சீவ்மெண்ட்டு கணக்கில் எடுத்துக்கணும். அதை கணக்கில் எடுத்தால் மட்டும்தான் இந்தியாவோட ஃபெடரலிசம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைனா வீக் ஆகிடும். ஸோ இந்தியாவில் இப்போ 2026 பண்ண போகிற டீலிமிட்டேஷன் மேபி ஃபெடரலிசத்தை வீக் ஆகலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் மோர் டைம் சொல்லிடுறேன், இந்தியாவில் ஃபெடரலிசம் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள்னா பார்த்தோம்ல டீலிமிட்டேஷன் த்ரூ 2011 சென்சஸ் வெறும் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பொலிட்டிக்கல் லெவலில் ஃபெடரலிசம் வேல்யூ குறைஞ்சு போயிடும். ஸோ பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் ஆஃப் ஈச் ஸ்டேட் வந்து குறைஞ்சிரும். இது ஒன்று. அதே ஃபெடரலிசம் வேல்யூ குறையிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து எக்கனாமிக் ரீசன். அந்த ரீசன் நம்ம இன்னும் பார்க்கல, இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாக இந்தியன் ஸ்டேட்ஸ். உங்களுக்கு இந்தியாவில் டேக்ஸ் மெக்கானிசம் தெரியும்ல, அதாவது மெத்தட் தெரியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் இந்தியா வச்சுக்கலாம். இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வச்சுக்கலாம். தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னா அது கொடுக்குற சர்வீஸ்க்கு, தமிழ்நாடு கொடுக்குற சர்வீஸ்க்கு எஜுகேஷன், ஹெல்த், ரோடு, அதோட சர்வீஸ்க்கு தன்னோட மக்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணும்? டேக்ஸை கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ண டேக்ஸை தமிழ்நாடு என்ன பண்ணிடணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்டுமே தன்னோட காசு என்ன பண்ணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஃபுல் டேக்ஸ் அமௌண்ட்டையும் ஒன்றா சேர்த்து அதை பிரிக்கும். பிரிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்கும். ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொன்னச்சோ, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ஃபார்முலா சொன்னச்சோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்கும். ஸோ ஸ்டேட்டு ஒர்க் பண்ணுது, டேக்ஸை கலெக்ட் பண்ணுது, கலெக்ட் பண்ண காசை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குது, ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணுது, அந்த ஃபார்முலா படி எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குது. ஸோ பயங்கரமான ஒரு டெமோக்ரஸியில் எல்லா ஸ்டேட்டுமே தன்னோட காசை கொடுக்குற அளவுக்கு எல்லா ஸ்டேட்ஸும் இருக்காங்க
லெஃப்டியா இருக்காங்க, டெமோக்ராட்டிக்கா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலா காசு தருமா பார்க்கணும்ல. எஸ், இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, தமிழ்நாடு வந்து தன்னோட மக்கள் கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுதுன்னா, டாக்ஸா கலெக்ட் பண்ணுதுன்னா, கொடுத்தாச்சா, எல்லாம் கொடுத்துட்டாங்களா, ஒரு ஃபார்முலா போட்டு திருப்பி காசு தராங்களே எல்லா ஸ்டேட்ஸ்க்கும். தமிழ்நாடுக்கு எவ்வளவு வருதுன்னா, அந்த காசுல 30% தான் வருது. கொடுத்த காசை விட கம்மியா வருது டாக்ஸ். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெவலப்டு ஸ்டேட்ஸ் எல்லாமே. அதுவே ஹிந்தி பெல்ட்லாம் போனீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார் இங்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க டாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே அந்த அமௌண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூபி வந்து ஒரு 100 ரூபாய் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்க வச்சுக்கலாம். அதை பிரிச்சதுக்கு அப்புறம் டோட்டலா 100 ரூபாய் டாக்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம். பட் ரிட்டர்னுக்கு யூபிக்கு, அதாவது ஹிந்தி பெல்ட்டுக்கு எவ்வளவு காசு கிடைக்குதுன்னா 250%, 350% காசு கிடைக்குது. லாஜிக் புரிஞ்சா? மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்க எவ்வளோ டேக்ஸ் கொடுக்குறாங்களோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான காசு கிடைக்குது. பட் தமிழ்நாடுக்கு கொடுத்த காசோட கம்மியாக வருது. என்ன ரீசன்? நார்த் இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ் எப்படி இருக்காங்க, பூரா இருக்காங்க. அப்போ அந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணிச்சுல, அதாவது வந்த டேக்ஸ் அமௌண்ட்டை எப்படி பிரிச்சு தரலாம் ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா வந்து எல்லா ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி பார்க்கல. எந்த ஸ்டேட்டு பூரா இருக்கு, எது டெவலப்டா இல்லையோ அதுக்கு அதிகமான காசு போகிற மாதிரி இருக்கு. ஸோ பாயிண்ட் என்ன, ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் தப்பா சொல்லிட்டேன். தமிழ்நாடு வந்து மக்கள் கிட்ட 100 ரூபாய் டேக்ஸ் பண்ணுதுன்னா அந்த அளவுக்கு பீகார் தராது. பீகார் எவ்வளோ தரும், ஒரு 10 ரூபா கொடுக்கும். அன்டெவலப்டில். எஸ். அண்ட் இதே விஷயத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கு சொல்கிறேன். ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கலெக்ட் ஆன டேக்ஸில் ஒரு ஃபார்முலா போட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து தரணுமா. அந்த ஃபார்முலாவில் இருக்கிற 2 முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எந்த ஸ்டேட் ரொம்ப போரா இருக்கோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க, வெயிட்டேஜ் கொடுங்க. ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது, எந்த ஸ்டேட் வந்து பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக காசு கொடுங்க. லாஜிக் புரிஞ்சா? அப்போது இந்தியன் கவர்மெண்ட் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா மெக்கானிசமும் ஒரே ஃபார்முலா ஃபாலோ பண்ணுது. பாப்புலேஷன் தான். பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா லோக்சபால சீட்டு கொடுங்க. பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ண டேக்ஸ் அமௌண்ட்ல அதிகமாக கொடுங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஆகுது, செம்ம அடி வாங்குதா. அதாவது பாப்புலேஷன் குறைச்சி போச்சு, பாப்புலேஷன் குறைச்சும் அந்த கம்மி பாப்புலேஷனில் நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அந்த காசு 30% தான் வருது. அப்போ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணதுனால, எஃபெக்டிவாக ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் குறையுது, ஃபினான்ஷியல் ஃபண்டிங் மாடல்லையும் பிரச்சனை வருது. இது யாருக்கு பிரச்சனைனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை. என்ன ரீசன்? தமிழ்நாடு மக்கள் வந்து நமக்கு தெரியும்ல, நாம் ஒரு 100 ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டுறோம், பட் நமக்கு வர பெனிஃபிட் இருக்குல்ல, 30 ரூபாய்க்கு மட்டும் தான் பெனிஃபிட் வருது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த 30 ரூபாய் தானே டெவலப்மெண்ட் பண்ணும். நமக்கு வர டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லைன்னு யோசிக்கிறோம். அது காரணம் என்னன்னா, நம்ம தர எல்லா டேக்ஸ் அமௌண்ட்டும் நமக்கு தரல, இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ நம்ம டேக்ஸ் அமௌண்ட் வந்து மற்ற ஸ்டேட்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ண யூஸ் பண்றாங்க. ஸோ மற்ற ஸ்டேட் டெவலப் ஆகிறது யூஸ் ஆகிறதுக்கு அது ஒரு பாசிட்டிவ் தான். பட் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, 100 ரூபாய் கொடுத்துட்டு வெறும் 30% தான் வருதுல்ல, கேப் 70% இருக்குல்ல. அப்போ இந்த ஃபினான்ஷியல் மாடல் வந்து ஃபெடரலிசம் வீக் ஆகுது. அதாவது தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஸ்டேட்டோட எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இப்போ பேசின விஷயத்தை ஒரே பாயிண்ட் சொல்லலாமா? எக்ஸாம்பிள் பீகார் வச்சுக்கலாம், ஹிந்தி பேசுகிற ஒரு ஸ்டேட். இன்னொரு எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வச்சுக்கலாம், ஹிந்தி பேசாத ஒரு ஸ்டேட். எந்த ஸ்டேட் வந்து பாப்புலேஷன் கம்மியோ, பிளஸ் பாப்புலேஷன் கம்மினா இந்தியன் கண்ட்ரிக்கு பர்டன் கம்மி, கரெக்டா? எஸ். பாப்புலேஷன் கம்மியான ஸ்டேட்டு, எக்கனாமிக்கலி டெவலப்டு ஸ்டேட். ஓகேவா? இது ஒரு ஸ்டேட். பாப்புலேஷன் வைஸ் அதிகம், எக்கனாமிக்கலி புவர் ஸ்டேட். இந்த 2 ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவும் லோக்சபாக்கு வராங்கன்னா எந்த பீப்புளோட ரெப்ரஸன்டேஷன் அதிகமாக இருக்கணும்? தமிழ்நாடு தானே. என்ன ரீசன்? தமிழ்நாடு நம்ம இந்தியாவோட ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அண்ட் பாப்புலேஷன் பர்டனையும் குறைச்சிருக்கு. இப்போ எந்த ஸ்டேட் வந்து நேஷனோட ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் எப்படி இருக்கு பார்க்க கம்மியாக இருக்குது. என்ன ரீசன்? பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. பட் ஹிந்தி பேசுகிற மக்கள் வந்து எக்கனாமிக்கலி பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாமல், இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணாமல் அவங்களோட வாய்ஸ் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. இது எத்திக்கலாவே தப்பாக இருக்குது. மீனிங் புரிஞ்சா? அதாவது இந்தியாவுக்கு அதிகமாக டேக்ஸ் தர்ற ஸ்டேட்டு தமிழ்நாடு, கேரளா. இந்த ஸ்டேட்டுக்கு லோக்சபாவில் வாய்ஸ் எப்படி இருக்கு, கம்மியாக இருக்குது. என்ன ரீசன்? இவங்களோட பாப்புலேஷன் கம்மி. பட் இந்தியாவோட ஜிடிபிக்கு, ஸ்டேட் லெவல் ஜிடிபி ரெவன்யூவை கம்மியாக கொடுத்த ஹிந்தி லெவல் ஸ்டேட்டுக்கு லோக்சபாவில் வாய்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன ரீசன்? வெறும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது கூட என்ன காரணம்? பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால. அப்போ எந்த ஸ்டேட் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாமல் இருக்குதோ அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் லோக்சபாவில் நல்ல வாய்ஸ் இருந்துச்சுன்னா இந்தியா எப்படி டெவலப் ஆகும்? இதுதான் டெவலப்டு ஸ்டேட்ஸ் வைக்கிற பாயிண்ட். அப்போ ஒரு ஸ்டேட் வந்து நேஷனல் கவர்மெண்ட் சொன்ன பாலிசியை சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு, டேக்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு, இந்தியா இம்ப்ரூவ் பண்ணிருக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரலனா அப்போ இந்தியாவில் ரீஜனல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பாப்புலேஷன் அதிகமாக வளர்த்து விட்டு டேக்ஸ் அதிகமாக கட்டாத ஹிந்தி பீப்புளுக்கு அதிகமான ரெப்ரஸன்டேஷன் வந்துருது, ஆட்டோமேட்டிக்காக வந்துருது. என்ன காரணம்? நீங்கள் யூஸ் பண்ண ஃபார்முலா. அதாவது லோக்சபாவில் சீட்டை நீங்கள் கொண்டு வரீங்களே அந்த ஃபார்முலாவும் சரி, டேக்ஸை பிரித்து தர ஃபார்முலாவும் சரி, எல்லா ஃபார்முலாவுமே தப்பாக இருக்குது. அது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலாக பெனிஃபிட் ஆகலை. ஸோ இது எல்லாத்தையும் ரீகேலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆர்டிகல் சொல்கிறாங்க. அண்ட் இதே இஷ்யூவில் இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது. இதை பாருங்களேன். இப்போ 2011 சென்சஸ் எடுத்து வச்சிங்கன்னா, இப்போ 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி லோக்சபாவோட சீட்டை மாற்றலாம், அதிகமாக்கலான்னு மோடி கவர்மெண்ட் சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன ரீசன்? இன்டர்னல் இன்னொரு ரீசன் இருக்கு. மோடி கவர்மெண்டோட பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டேட் எது? பீகார், மத்திய பிரதேஷ். ஃபார் எக்ஸாம்பிள் 1971 இருந்து 2011 சென்சஸ் ஷிஃப்ட் ஆனா இந்த பீகார், மத்திய பிரதேஷ்ல அவங்களோட லோக்சபா சீட் இருக்குல்ல அப்படியே டபுள் ஆகும். எக்ஸாம்பிள் 10 சீட்னா 20 சீட் ஆகும். டபுள் ஆகுதுன்னா பிஜேபியோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்?
சட்டமன்றத்தில் சாரி லோக்சபாவில் என்ன ஆகும், டபுள் ஆகும். அதுவே அப்படியே ஆப்போசிட்டா பிஜேபியோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஸ்டேட் கேரளா, தமிழ்நாடு, இவங்களுக்கும் 1971 இல்லாமல் 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி லோக்சபா சீட்டு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சீட்டை விட 30% 40% சீட்டு கம்மியாகும். அப்படின்னா பிஜேபியை அப்போஸ் பண்ணுற இந்த ஸ்டேட் வாய்ஸ் லோக்சபாவில் கம்மியாடும், 30 to 40% கம்மியாடும். இது ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் வந்து லோக்சபால இருந்து தனிமைப்பட செய்வார்கள், ஏலினேட் செய்யப்படுவார்கள். இது இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை, லேயர்டு டிஸ்கிரிமினேஷன். மீனிங் புரிச்சா? கண்டிப்பா டிஸ்கிரிமினேஷன். இது லேயர்டு. எப்படி? பாப்புலேஷன் கம்மியா இருக்கா, ஓகே உனக்கு சீட்டு கம்மி, ஒரு லெவல் டிஸ்கிரிமினேஷன். நீ டெவலப் ஆயிட்டியா, டாக்ஸ் அதிகமாக கொடுக்குறியா, ஸோ நீ ஆல்ரெடி டெவலப்டு, அதனால நீ கம்மி காசு எடுத்துக்கும். இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிமினேஷன். ஒவ்வொருத்தரும் ஈக்குவலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதை ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் தர்ற மாதிரி ஃபார்முலா ரெடி பண்ணணும். அப்படி பண்ணலன்னா இந்தியாவுக்குள்ள நடக்கிறது லேயர் டிஸ்கிரிமினேஷன். இது வந்து ஃபியூச்சரில் ஃபெடரலிசத்தை கொஸ்டின் கேட்கும். கொஸ்டின் கேட்டு இந்தியா கூட இருக்கிறதோட யூஸ் என்ன? பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனும் கிடையாது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் கிடையாது, ஃபெடரலிசம் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற கொஸ்டின் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரே ஒரு ஐடியா இருக்குது, இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா. ஒன்று, பொலிட்டிக்கலாக பார்த்தோன்னா அந்த டீலிமினேஷன் என்ன பண்ணிடலாம், போஸ்ட்பான் பண்ணிடலாம். இது ஒன்று. அடுத்து 20 இயர்ஸ் தள்ளி வச்சிடலாம். ஒருவேளை பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, இதில் பாப்புலேஷன் பேஸ் பண்ணியே தரலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க வச்சுக்கலாம். அப்படி பண்ண போறீங்கன்னா இந்தியாவோட ஃபெடரலிசம் ஐடியாவை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இது லிஸ்ட் ஆஃப் பவர், ஸ்டேட்டுக்கு இது லிஸ்ட் ஆஃப் பவர், ரெண்டு பேருக்கும் லிஸ்ட் ஆஃப் பவர் கொடுத்துருக்கல. இந்த லிஸ்ட்டை மாற்றலாம், மாற்றி அதிகமான பவர் ஸ்டேட்டுக்கு தரலாம். அதாவது இந்த கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குல்ல, இது யாருக்கு பவர்? சென்ட்ரலுக்கு பவர், ஸ்டேட்டுக்கு பவர். இந்த கன்கரண்ட் லிஸ்ட் பவரை ஸ்டேட் லிஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸ்டேட்டோட பவர் அதிகமாகிக்கலாம். ஏன்னா பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளூன்ஸ் இருக்காது, ஏன்னா பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். இப்போ அது காம்பன்சேஷனாக அட்லீஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் பவர் இருக்குல்ல, அந்த பவரை ஃபுல்லாக ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்கரண்ட் லிஸ்ட்டில் எது இருக்குது? எஜுகேஷன் இருக்குது. அந்த எஜுகேஷன் பவரும் எல்லாம் வந்துடும், ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ ஸ்டேட் நினச்சா என்ன பண்ணலாம், தன்னோட மக்களுக்கு என்ன மாதிரி கல்வி தரலாம், என்ன மாதிரி எக்ஸாம் வைக்கலாம், எல்லாமே அவங்க முடிவு பண்ணுற முடியும். ஸோ சின்ன ஒரு சேஞ்சு ஸ்டேட்டுக்கு அதிகமான பவர் தரதுனால அந்த ஃபார்முலா அக்செப்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா யூஎஸ்ஏ மாதிரி இந்தியா யூஎஸ் ஐயா மாறணும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா மாறணும். அதாவது எல்லா பவரும் அந்த ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜஸ்ட் முக்கியமானது என்னது, டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸு, கரன்சி, இந்த விஷயங்களை மேனேஜ் பண்ணுறதை மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு மற்ற எல்லா பவரும் ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துட்டா பெரிய பிரச்சனை வராது. இதுதான் அந்த ஆர்டிகல்ல சொன்னப்பட்ட சொல்யூஷன்.